ஹாய் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இது வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போடுறதுக்கு ஒன்றும் ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது, அதனால தான் போடுறேன். ஓகே, நம்ம வந்து காலையில் பிளான் பண்ணபடி இந்த 24130 மண்டேலேருந்து இதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இது வந்து நேற்று வந்து இந்த லைனை விட மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் கேப் அப் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னு நினச்சிட்டு 2 டார்கெட் வச்சுருந்தோம் இல்லையா, 24,280 அண்ட் 24,370. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, ஓப்பனிங்கே வந்து செகண்ட் டார்கெட்டில் ஓப்பன் ஆகுது. நான் இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் இந்த ஓப்பனிங்கை பார்த்தோன்னே. என்னுடைய ஐடியா கேப் அப் ஓப்பனிங் சம்வேர் ஹியர், இங்கே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகணும், அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஓப்பனிங்கே இங்கே, அதுக்கப்புறமும் வந்து அந்த லைன் அந்த செகண்ட் டார்கெட் விட்டு மேலே போகவே இல்லை. ஒரு டைம் எக்ஸாக்டாக அங்கே ஹிட் ஆச்சு, செகண்ட் டைம் அதே எக்ஸாக்டாக அதே லைன்லேயே வந்து ஹிட் ஆச்சு. காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்த செகண்ட் டார்கெட் வந்து எக்ஸாக்ட்லி 24,370. ஆனால் அங்கே ஓப்பனிங்கும் அங்கே அதே இடத்துல போய் ஹிட் ஆகுது, மறுபடியும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணிக்கு அங்கேயே போய் ஹிட் ஆகுது. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிருச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட். ஏன்னா காலையில் டிஸ்கஸ் பண்ணது சம்வேர் ஹியர் கேப் அப் ஓப்பன் ஆகணும், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட். ஓகே, செகண்ட் டார்கெட்டில் ஓப்பனிங்கே செகண்ட் டார்கெட் 2 டைம் அங்கேயே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே டார்கெட்டே இல்லை எனக்கு. ஸோ இங்கே வந்து ஷார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரியலி கன்ஃபியூஸ்டு. ஸோ சம்டைம் இந்த மாதிரி தான் ஆகும். நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த டார்கெட் ஆல்ரெடி ரீச் ஆயிரும், பயங்கர கன்ஃபியூஷன். ஸோ நம்ம பிளானிங் படி வந்து லாங் போகலாமா இல்லை ஷார்ட் போகலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா இது எல்லாமே சேர்ந்தால் தான் வந்து ஒரு ட்ரேடிங்னு சொல்ல முடியும். நாம் நினச்ச மாதிரி 100% எல்லாமே நடந்தது அப்படின்னா தட் இஸ் நாட் ட்ரேடிங். ஸோ நான் வந்து இந்த நம்ம கொடுத்த லெவலில் ஃபஸ்ட்டே வந்து ரீச் ஆனதுனால அங்கே நான் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். அண்ட் ஆல்மோஸ்ட் 1 o'clock இந்த செகண்ட் லெவல் வரும்போது என்னுடைய பிளானிங் மறுபடி நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு லாங் ட்ரேட் எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து சின்னதாக வச்சேன். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் எனிவே அது கீழேயும் வந்து வரலை. ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய ட்ரேட் வந்து சின்ன லாஸ், நோ ப்ராஃபிட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் டேயாக தான் இருந்தது. ஏன்னா பிளான் பண்ண 2 டார்கெட்டும் ஃபஸ்ட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய பிளானிங் லாங் போகணும், லாங் போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. கடைசியாக எங்கே வந்து லாங் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மூவ் ஆகலை, சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வச்சேன். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுடைய ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஸோ சண்டே வந்து நெக்ஸ்ட் வீக்கு பற்றியான என்னுடைய ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீக் சண்டே வந்து நம்ம 2 லைன் ட்ரா பண்ணி இதுக்கு நடுவில் தான் வந்து ஆசிலேட் ஆகும், இது பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் தேர்ஸ்டே வியாழக்கிழமை வரைக்கும் அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு நேற்று தான் வந்து அந்த ஜோனை விட்டே வந்து வெளியில் வந்தது. ஸோ ஃப்ரைடே ஃபுல் கேப் அப். நாம் எதிர்பார்த்தபடி அந்த ஜோனை விட்டு தேர்ஸ்டே வெளியில் வந்துருச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட், ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் உண்மையிலே அது ஓப்பனிங்கே எல்லா ப்ராஃபிட் நம்ம என்ன ப்ராஃபிட் எடுக்க நினச்சோமோ அங்கேயே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் ரொம்ப டிஃபிகல்ட். நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அதை நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்காமலே போயிடும். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கேன். நான் இதை வந்து ரொம்ப நாளாக வந்து அசியம் பண்ணியிருக்கேன். ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்னைக்கு காலையில் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டுன்னு சொல்லிட்டு 24,280 கொடுத்தேன், செகண்ட் டார்கெட் 24,370. எனக்கு டார்கெட் தெரியுது, பட் எக்ஸாக்டாக அங்கே தான் போய் ஓப்பனிங்கே அங்கே தான் மறுபடியும் அங்கேயே போய் ஹிட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ப்ரிடிக்ஷன் நம்மளால் பண்ண முடியும், ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கான சான்சஸை மார்க்கெட் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தான் நம்மளுடைய ட்ரேடிங் ஓவரால் ப்ராஃபிட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ டுடே ஐ எம் ரியலி அப்செட்.
ஓகே நண்பர்களே, சண்டே வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஐடியா என்னவோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.